படிக்கிற மாட்டாது. மிக பயங்கரமான யமனின் பாசக்கட்டுகளை நீ அறுத்து விடுகிறாய். இந்த பிறவி மரணச் சுழற்சியின் கொடிய பந்தங்களையும் உடைத்து விடுகிறாய். எல்லா உயிர்களுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீ அகற்றி விடுகிறாய். ஆனால் உன் பக்தர்கள் அன்பால் கட்டியுள்ள பக்தி பந்தத்தை மட்டும் நீ ஒருபோதும் மறுத்துவிட மாட்டாய். ஓ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்துட்டு கிருஷ்ணர் எதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கட் பண்ணி விடாத, சின்னச்சின்னா அறுக்கிறது, பின்னச்சின்னா உடைக்கிறது. அதாவது யம பாஷா, யமாவோட பாஷா கயிறை, பவ பாஷா நம்மளோட இந்த உடலால நம்ம இந்த பௌதிக லோகத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3வது லைன்ல சர்வசிய சமஸ்த, அதாவது எல்லாருக்கும் எல்லா விதமான பந்தத்தையும் நீ அறுக்கிற. ஆனா லாஸ்ட் லைன்ல நைவ் ஆத்மனோ பக்த, ஆத்மனோ பக்தனா உன்னுடைய பக்த கிருத்தம் அவங்க பண்ண அந்த பந்தத்தை மட்டும் நீ அவுக்க மாட்ட அப்படின்ட்டு நமக்கு வில்வமங்கல டாக்கூர் சொல்றாங்க. சரியும் தச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு 6th ஸ்டான்ஸா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. சினச்சி கோரம் யமபாஷபந்தம், சினச்சி கோரம் யமபாஷபந்தம், சினச்சி கோரம் யமபாஷபந்தம், சினச்சி கோரம் யமபாஷபந்தம், भिनत्सि भीमं भवपाशबन्धम्, भिनत्सि भीमं भवपाशबन्धम्, भिनत्सि भीमं भवपाशबन्धम्, भिनत्सि भीमं भवपाशबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, नैवात्मनो भक्तकृतं तु बन्धम्, नैवात्मनो भक्तिकृतं तु बन्धम्, नैवात्मनो भक्तकृतं तु बन्धम्, नैवात्मनो भक्तिकृतं तु बन्धम्, छिनत्सि घोरं यमपाशबन्धम्, छिनत्सि घोरं यमपाशबन्धम्, भिनत्सि भीमं भवपाशबन्धम्, भिनत्सि भीमं भवपाशबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्, नैवात्मनो भक्तकृतं तु यमपाशबन्धम्, नैवात्मनो छिनत्सि सर्वस्य समस्तबन्धम्. ஒரே ஒருத்தங்க மட்டும் பாடலாம் இன்னைக்கு. சாந்தி மாதாஜி பாடுறீங்களா? பாடுற மாதாஜி. சினத்சி கோரம் யமபாசபந்தம், வினத்சி பீமம் பவபாசபந்தம், சினத்சி சர்வஸ்ய சமஸ்தபந்தம், நைவாத்மனோ பக்தி கிருதம் து பந்தம். தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். சோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகா ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா. எஸ் மாதாஜி சொல்லுங்க பிரபு.
அது நம்ம ஷெல்டருடைய எத்தனை மணிக்கு எந்த எந்த இடத்துல மாதாஜி? பிரபு புரியல பிரபுஜி, திருப்பி கேளுங்க. இந்த ஷெல்டருடைய இன்டர்வியூன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு 10:45 என்னுடைய டைம் போட்டிருக்காங்க. கேகேடி டைம் கத்தார் டைமா மாதாஜி? ஒரு நிமிஷம் பிரபு. அனுகுலா மாதாஜி இல்ல ஹரிகிருஷ்ணன் பிரபு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன், செக் பண்றேன். ஓகே ஓகே, சரி பிரபு. ஹரி ஓம் தத்சத். சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பகவத்கீதா 5வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சூப்பர், வெரி குட். வெற்றி செல்வி மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி நம்ம இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலாம். மீதி எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சரி. பதம் 26. காம க்ரோத விமுக்தாத்மாம் क्रोध विमुक्तानां காம க்ரோத விமுக்தானாம் काम क्रोध विमुक्तानां காம க்ரோத விமுக்தானாம் काम क्रोध विमुक्तानां யதீனாம் யதசேதசாம் यदीनां यदसेदसां யதீனாம் யதசேதசாம் यदीनां यदसेदसां யதீனாம் யதசேதசாம் यदीनां यदसेदसां அபிதோ பிரம்ம நிர்வாணம் अभिदो ब्रह्म निर्वाणम् அபிதோ பிரம்ம நிர்வாணம் अभिदो ब्रह्म निर्वाणम् அபிதோ பிரம்ம நிர்வாணம் अभिदो ब्रह्म निर्वाणम् வர்த்ததே விதிதாத்மனாம் वर्धदेतात्मनाम् வர்த்ததே விதிதாத்மனாம் वर्धदेतात्मनाम् வர்த்ததே விதிதாத்மனாம் वर्धदेविदितात्मनाम् காம க்ரோத விமுக்தானாம் काम क्रोध विमुक्तानाम् யதீனாம் யதசேதசாம் यदीनां यदसेदसाम् அபிதோ பிரம்ம நிர்வாணம் अभिदो ब्रह्म निर्वाणम् வர்த்ததே விதிதாத்மனாம் वर्धदेविदितात्मनाम् ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. हरे சரஸ்வதி कृष्ण வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி சுந்தரம் மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 26. காம க்ரோத விமுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபீதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு நம்ம சாப்டர் 5 ஸ்லோகா 26 பார்க்க போறோம். யாராச்சும் புக் இருந்தா அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற பிரபு. ஓகே. யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, தன்னுணர்வும் தன்னொழுக்கமும் நிறைந்து பக்குவத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயல்கின்றனரோ, அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்தி அடைவது உறுதி. தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. நம்ம மங்களாச்சரண் பாடிட்டு ஸ்லோகத்தில் போகலாம். ஓம் அஜ்ஞானம் திமரந்தஷ்ய ஞானஞ்சல சலக்கிய சச்சுதம் மித்தம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாய போதலி ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாசிசி தேவதாரிணி ஜெய்சிகி சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வசாதி கௌரபத்த வந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே சில பிரபாதகி ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜெய். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா மாதாஜி, நம்ம முக்தி எப்படி அடையலாம்
அப்படிங்கிற பற்றியும், அப்புறம் முக்தி அடையிறதுக்கான உறுதி, முக்தி நீ அடைவது உறுதின்னு சொல்லி யார் சொல்கிறா? பகவானே சொல்கிறார். அந்த 2 விஷயத்தையும் இந்த ஸ்லோகாவில் பார்க்கலாம். நம்ம அந்த பௌதிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஆசை இல்லாமல் இருக்காங்களா? வாய்ப்பே இல்லை. சரியா? ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஆசை தான் எல்லாத்துக்கான மூல காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட துன்பத்துக்கான மூல காரணம். நம்ம ஆசைகள் வந்து வேற வேற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் சொல்லுவாங்களே, சின்ன சின்ன ஆசை. சில பேருக்கு சின்ன ஆசை இருக்கலாம், சில பேருக்கு பெரிய ஆசை இருக்கலாம். ஆசை வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆனால் அதோட காரணம் தான் வேற வேற மாறும். ஸோ அந்த ஆசை தான் என்னது? நம்ம துன்பத்துக்கு முதல் காரணம். அந்த காரணம் எப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் பணத்தால் அந்த காரணம் இருக்கலாம் நம்ம துன்பப்படுறது. சில நேரம் நம்மளோட சொந்தக்காரங்கள ஒரு காரணமாக இருக்கலாம். சில நேரம் நம்ம நண்பர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். சில நேரம் நம்ம உடம்பே நமக்கு காரணமாக இருக்கலாம், வியாதி. ஸோ இந்த துன்பம் வந்து ரொம்ப காமன் இந்த இந்த பௌதிக உலகத்தில். ஸோ நம்ம எல்லாருமே என்ன என்ன நினைக்கிறோம்னா, எப்படா அந்த துன்பத்திலேருந்து விடுபடணும், அதுதான் முக்தி. ஸோ நம்ம எல்லாரோட ஆசை என்னது? முக்தி அடையணும் அப்படிங்குது. அதை பற்றி தான் இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முக்தியை நீ ஈஸியாக அடையலாம். எப்படி? கஷ்டப்பட வேணாம், ஈஸியாக அடையலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காம குரோதம் இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இது எப்படின்னா ஹேண்ட் டு ஹேண்ட். காமம் தான் மூல காரணம். அந்த காமம் இருக்கிறதுனால குரோதம் வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பிரிக்க முடியாது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய ஆச்சாரியாஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு தீ இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது. இப்போ நெருப்போட சக்தி, அதோட குவாலிட்டி என்னது? 2 விஷயம் இருக்கும். ஒன்று சூடும் ஒன்று, இன்னொன்று அதோட ஒளி. ஸோ ஒரு நெருப்பில் அந்த 2 குவாலிட்டி பிரிக்கவே முடியாது. நெருப்பு கண்டிப்பாக சுடும், அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும். அதே மாதிரி ஒரு இனிப்பு, சுகர் கேன், அதில் என்னது? அதோட இனிப்பு தன்மையை நம்ம பிரிக்கவே முடியாது. ஒரு சுகர் கேன்னா கண்டிப்பாக இனிப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பௌதிக உடல் எடுத்தது இந்த பௌதிக உலகத்தில் வந்ததுனால நம்மளோட ஆசை, டிசைர், காமம், அதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ இந்த காமமும் குரோதமும் ஹேண்ட் டு ஹேண்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே நமக்கு என்னது? ஒரு பெரிய எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போன ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பௌதிக உலகத்தில் என்ன பண்ணாலும் ஃபெயிலியர், ஆன்மீக உலகத்தில் என்ன பண்ணாலும் சக்ஸஸ்ன்னு சொல்லி. ஸோ நம்ம சக்ஸஸ், ஆன்மீக உலகத்துக்கு போகிறது சக்ஸஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சக்ஸஸை தடுக்கிறது என்னதுன்னு பார்த்தா இந்த 2 எதிரிகளாம், என்னது? காமமும் குரோதமும். ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரிய பெரிய ரிஷி முனிகள் கூட இது நடந்திருக்கு. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, காமத்தினால் அழிஞ்ச மீன்ஸ் வீழ்ந்த ஆத்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திர முனி. அவர் என்ன பண்ணுறாரு? தியான யோகம் பண்ணுறாரு. எவ்வளோ 1000 வருஷமாக தியான யோகம் பண்ணுறாரு. உடனே இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இவர் வந்து இப்படி யோகம் பண்ணி யோகா பண்ணி நம்மகிட்ட வந்துடுவார், நம்ம பொசிஷன் எடுத்துருவாரோன்னு என்ன பண்ணுறாரு? மேனகாவை அனுப்புகிறாரு. மேனகா அனுப்புறோன்னா அவர் என்னது? விழுந்துடுறாரு. காமத்தினால விழுந்துடுறாரு. விழுந்து நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தினால விழுந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்வாச முனி. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணுறாரு? அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண ஒரு ட்ராப் தண்ணியை எடுத்துக்கிறாரு. அது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை. அதனால அவர் கோவத்தினால என்ன பண்ணுறாரு? அவரை வந்து கொலை பண்ண போகிறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா, எப்போ நம்ம வந்து காமத்தையும் குரோதத்தையும் கட்டுப்படுத்தாமல் எவ்வளோ பெரிய ஆன்மீக செயல்கள் செஞ்சாலும் அது பயனற்றது, அது வந்து யூஸ்லெஸ். அப்போ நம்ம இந்த காமத்தையும் குரோதத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சாதான் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த காமத்தையும் குரோதத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யோகா இருக்குது. என்னென்னு? கர்ம யோகா, ஒரு புண்ணியமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது கர்ம யோகா. ஞான யோகா, பகவானை பற்றி கேட்டுக்கிறது ஞான யோகா. அஷ்டாங்க யோகா, தியான யோகா. எப்படின்னா ஒரு ஒரு ஆள் இல்லாத இடத்துல போய் ஒரு மலையில் போய் உட்காந்துக்கிட்டு 1000 வருஷம் தப்பம் பண்ணுறது, தண்ணி சாப்பாடு சாப்பிடாம, இப்படி இந்த 3 யோகாவும் நம்ம இந்த கலியுகத்தில் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இந்த கலியுகம் என்னது? மந்த புத்தி ப்ளஸ் ஆயுள் கம்மி. 1000 வருஷம்லாம் நம்ம தப்பு பண்ண முடியுமா? முடியாது. வெறும் நம்மகிட்ட பணம் அவ்வளோ இருக்கா? புண்ணியமாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? நல்லது பண்ண முடியாது. படிச்சுக்கிட்டேவும் இருக்க முடியுமா? 1 மணி நேரம் படித்தாலே நமக்கு முடியாது, தூக்கம் வந்துடும். ஸோ இது எதுவுமே நமக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால தான் இங்கே பகவான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன விதத்தை தேர்ந்தெடுக்கணும்னா பக்தி யோகா. ஸோ பக்தியை மட்டும் நீ தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஷுவரிட்டி நீ வந்து முக்தி அடையுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஈஸியான வேவை சொல்லித்தரேன், அதுதான் பக்தி யோகா. அதுவும் இல்லாமல் அதில் நான் உறுதி சொல்கிறேன், நீ கண்டிப்பாக முக்தி அடைஞ்சிருவேன்னு. ஸோ இதே கேள்வியை பார்த்தீங்கன்னா வியாசதேவர்கிட்ட அவங்க சிஷியர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கலியுகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்கு, ஒரே ஒரு கஷ்டம் எல்லாமே இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு துன்பம், எதுலேயும் திருப்தி இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இங்கே ஒரு டிவோட்டி எப்படி பார்க்குறாங்கன்னா, வியாசதேவர் இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா கலியுகத்தை இதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாரு. கலியுகம் தான் சிறந்தது மித்த யுகத்தோட. இப்போ மித்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்ட்ராலிட்டி பண்ணணும், இது யக்ஞம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், இப்படிலாம் நிறையா. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்தி எடுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் மகாமந்திரத்தை உச்சரித்தாலே போதும். ஸோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஒரு மகாமந்திரத்தை, பகவானோட மகாமந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுக்கு முக்தி உறுதி. இதுதான் ஈஸியஸ்ட் வே அப்படின்னு
யார் வியாசதேவர் இங்கே சொல்கிறார். ப்ளஸ் இதை பற்றி நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ 1960 அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கும்மாளமாக இருந்துச்சு. மது எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிக்கிட்டே இருந்துச்சு 1960 அமெரிக்காவில். அப்போ அந்த கவர்மெண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி இவங்களை நம்ம கட்டுப்படுத்துது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாடு சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் 1965 பிரபுபாதா என்ன பண்ணுறாங்க, யூஎஸில் லேண்ட் ஆகிறாங்க. யூஎஸில் லேண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, கேசி கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் கொடுத்ததெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா ஹிபிக்ஸ். அவங்க எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் இங்கே பிரபாதா அங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அங்கே குடிச்சிக்கிட்டு படுத்திருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சர்வசாதாரணமாக இருக்கும், ஃப்ரீடமாக இருக்கும். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. யார்? பிரபுபாதா கஷ்டப்பட்டு 1966 இஸ்கான்கிற இந்த அசோசியேஷனை ஸ்தாபிச்சிட்டாங்க. அது எப்படி? அப்போ அந்த ஹிபிக்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள்லேயே வந்து பக்தர்களாக மாறினாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்தினால தான். டெய்லி கீர்த்தனை அட்டன் பண்ணுறது, பகவானோட பிரசாதத்தை சாப்பிட்றது, கிளாஸை கேட்கறது. ஸோ இதை கேட்டு 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 என்னாச்சு, அவங்க வந்து பெரிய பக்தர்கள் ஆனாங்க. ஸோ ஸோ நம்மளோட முக்திக்கான சிறந்த வழி என்னது, ஒரு சிறந்த வேவ் என்னது, பக்தி அப்படின்னு இங்கே ஒன்று ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாகூரை பற்றி கேள்விப்பட்டிருவோம். ஹரிதாஸ் தாகூர் பார்த்தீங்கன்னா எப்போ பகவானோட நாமத்தை டெய்லி எப்போவுமே உச்சரிச்சுட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு 192 ரவுண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு போக போக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஹரிதாஸ் தாகூரை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு இருக்காரு, பகவானை பற்றி இதுலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேச ஆரம்பிக்க அந்த நாட்டை ஆண்டு வந்த ராமச்சந்திர கான் அப்படிங்கிற அரசர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. என்னடா என்னை பற்றி மக்கள் பேசுவாங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஹரிதாஸ் தாகூரை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பொறாமை வந்து என்ன பண்ணுறாரு, சரி இதை வந்து நம்ம வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு விலை மாது ப்ராஸ்டியூட்டை கூப்பிட்டு நீ போய் அவரோட தப்பத்தை கலைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போய் இதை நான் பண்ணுறேன், நீங்கள் நாளைக்கு காலையில் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி 2 வந்து சீடர் இவனை கூட்டு போ, சோல்ஜர்ஸை கூட்டு போ உனக்கு பாதுகாப்புன்னு. இல்லை வேணாம் நான் போகிறேன், நாளைக்கு காலையில் அவரை கையும் கிளம்ப நீங்கள் பிடிச்சிட்டு அவனை அனுப்புங்க, அனுப்பி காவலர்கள் அனுப்பி கையும் கிளம்ப பிடிச்சிருங்க, இவர் கெட்டவன் ஊருக்கே நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த அம்மா மட்டும் போகிறாங்க. போனோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, துளசியை வந்து ஆர்த்தி பண்ணிட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன இவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா இருமா நான் என்னோட ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன், 192 ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாரு. ஸோ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும், எதுக்கு இவர் வந்து அந்த பொண்ணை இருக்க சொல்லணும், போக சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பக்தர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணுறத அந்த பொண்ணு பார்க்குற மூலியமாகவும் கேட்குற மூலியமாகவும் அவள் வந்து மனசை மாற்றிக்கலாம்ல அப்படின்னு பக்தர்கள் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ அதனால அவர் அங்கே உட்கார சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாண்டிங் பண்ணுறாரு. நைட்டு ஃபுல்லாக சாண்டிங் பண்ணுறாரு. அந்த பொண்ணு உட்காந்தே இருக்குது, விடியக்கால் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, சரி அடுத்த நாள் சாண்டிங் அவர் வந்து நான் குளிச்சுட்டு வந்து சாண்டிங் பண்ண போகிறேன்னு, சரி சாமிஜி நான் இன்னைக்கு கிளம்பிட்டு இன்றைக்கி நைட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுது. 2வது நாள் அதே மாதிரி 3வது நாள் இப்படி 3 நாளும் தொடர்ந்து இவர் வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு நைட்டு வரும், காலையில் கிளம்பி போயிடும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ 4வது நாள் அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தன்னைத்தானே அறியாமலே துளசி மாதா கிராஸ் பண்ணும்போது அதை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கு உள்ள வீட்டுக்குள்ளே. ப்ளஸ் அவரை பார்த்தோன்னே, ஹரிதாஸ் தாகூரை பார்த்தோன்னே கை தானாக எடுத்து வணக்கம் பிரபுஜி அப்படி வணக்கம் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி என்ன பண்ணுது, அந்த பொண்ணோட குவாலிட்டி எப்படி மாற்றுது பார்த்தீங்கன்னா, அப்படி டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இதை தான் நம்ம முன்ன படித்தோம். இந்த 3 யோகா கலியுகத்தில், இந்த 3 யோகா ஃபார் எக்ஸாம்பிள் கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க தியான யோகா. இங்கே தியான யோகா பண்ணது யார்? விஸ்வாமித்திர முனிவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டார். ஆனால் இங்கே பக்தி யோகா பண்ணது யார்? ஹரிதாஸ் தாகூர். அவர் என்ன பண்ணிட்டாரு, சக்ஸஸ் ஆகிட்டார். ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, உனக்கு சிறந்த வழி, ஈஸி வழி சொல்லித்தர முக்தி அடையுது, அதுதான் பக்தி யோகா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி நம்ம இங்கே பக்தி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க மூலியமாக எப்படி நம்ம பகவானை கனெக்ட் பண்ண முடியும், எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் 2 அனலாஜி கொடுத்துருப்பாங்க, மீனோடதும் ஆமையோடதும். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே முட்டையை விட்டுட்டு அது போய் அடக்காக்காது, கோழி பறவைகள் மாதிரி அடக்காக்காது. என்ன பண்ணிடும், அது வாட்டில் சுத்த போயிடும், இறத்தேட போயிடும். திடீர்னு வந்து அந்த முட்டையை பார்க்கும், திருப்பி இறத்தேட போகும். இப்படி அதோட பார்வையிலேயே அதை வந்து முட்டையை வந்து குஞ்சு பொறிக்க வச்சிடும். அதே மாதிரி ஆமைகள் பார்த்தீங்கன்னா கடலை விட்டு வெளியே வந்து கரையில் முட்டை போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடும். அது எங்கே எவ்வளோ தூரத்தில், எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதோட சிந்தனைகள், அதோட இது ஃபுல்லாக திங்கிங் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, தபஸ் ஃபுல்லாக நம்ம முட்டை இன்னைக்கு வந்து 4 நாள் ஆச்சு, இன்னைக்கு 5 நாள் ஆச்சு, நாளைக்கு இதாயிடும், நாளைக்கு இதாயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி அது வந்து முட்டையை பொறிக்க வச்சிடும். ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரு பக்தர்கள், நம்ம பகவானை விட்டு எவ்வளவோ தூரத்தில் விட்டு இருந்தாலும் நம்மளோட
ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா பகவானை பற்றின செயலாகவே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறோன்னா பகவானுக்கு சமைக்கிறோம்னு நினச்சி சமைக்கணும். சாப்பிட்றோமா பகவானோட பிரசாதத்தை சாப்பிட்றோம்னு சாப்பிடணும். ஒரு பூ கட்டுறோமா பகவானுக்காண்டி பூ கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றா நினைக்க 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 நமக்கு என்ன பண்ணுவோம், கிருஷ்ண பிரேமா டெவலப் ஆகும். கிருஷ்ணன் மேலே ஒரு லவ் ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும். அப்படி ஆறுறதுனால நம்ம இந்த காமக்குரோதம் என்ன ஆகும், டைவெர்ட் ஆகும். குறைக்க முடியாது, இதை நம்ம வந்து அப்படி மாறும், சிந்திக்க வைக்கும், நம்மளை அப்படி மாற்றி விடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பக்தி யோகா. ஸோ அந்த ஸ்லோகத்தில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பக்தி யோகாவை கையில் எடுத்தோம்னா முக்தி உறுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறேன். இப்போ அந்த பௌதிக உலகத்தில் பௌதிக ஆசைகள் வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உப்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு ஆனால் ஒப்பிடுறாங்க. இப்போ நம்ம உப்பு தண்ணி குடிக்கிறோம், உப்பு தண்ணி குடிக்க குடிக்க நமக்கு தாகம் தீருமான்னு பார்த்தீங்கன்னா தீராது. ஸோ அது மாதிரி தான் அந்த பௌதிக ஆசை எப்படின்னா, நமக்கு எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ பதவி வந்தாலும், எவ்வளோ பேர் வந்தாலும், புகழ் வந்தாலும் நமக்கு தீரவே தீராது. அதுக்கு ஒரு நெவர் எண்டிங், எண்டே கிடையாது. ஸோ நம்ம பக்தி பண்ணுற மூலிமா நம்ம என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும், திருப்தி ஆகும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஒரு திருப்தி அடையும், ஓ போதும், இவ்வளோ பணம் போதும், இவ்வளோ புகழ் போதும், இவ்வளோ பேர் போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ இது வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். ஸோ பக்தி பண்ணுற மூலிமா திருப்தி வரையும் ப்ளஸ் மன அமைதி கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். இது வந்து லியோ டால்ஸ்டாய், ரஷ்யன் ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருப்பாரு. நான் அதை இதையும் மெர்ச் பண்ணி சொல்லி பார்க்குறேன், எப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த ராஜா வந்து நல்லா ஆள்றாரு. அந்த நாட்டை நல்லா ஆளும்போது அவருக்கு ஒரு 3 கேள்வி எழுது. என்னென்னா, எனக்கு எது நல்ல நேரம், ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது, எனக்கு யார் முக்கியம், யாரெல்லாம் எனக்கு முக்கியமான பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன். 3வது, நான் செஞ்ச செயலில் எது சிறந்த செயல் அப்படின்னு இந்த 3 கேள்வி எழுது. இந்த 3 கேள்வி வந்து அரசபையில் எல்லாத்தையும் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் திருப்தி அடையலை. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வராரு. ஒரு கடல் கரையோரத்தில் ஒரு முனிவர் இருக்காருன்னு இவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா நிறையா நல்லது சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு இந்த ராஜா வந்து அவரை மீட் பண்ணலாம், பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த முனிவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பெரிய ஆட்கள்லாம் பார்க்க மாட்டார், ஒன்று சாதாரண மனுஷர்கள் தான் பார்ப்பாருன்னு ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நார்மல் மனிதன் மாதிரி மாறு வேஷத்தில் போய் அவரை பார்க்க போகிறாரு. அந்த ஆசிரமத்தில் அன்றைக்கி நேரம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இவர் மட்டும், யார் அந்த முனிவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு பள்ளம் நோண்டிகிட்டு இருக்காரு. சரின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போய் பார்க்கும்போது பள்ளம் நோண்டிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். சரி, இவருக்கு வந்து தோணுது, சரி நம்ம வந்து வேலையை கேட்டோம்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காது, இப்போ அவரே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சரி அவருக்கு உதவுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் இவரும் மாற்றி 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 குழி தோன்றாங்க. அப்போ தான் ராஜா உணர்றாரு, இந்த குழி தோன்றது அவர் ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் தோன்றாங்க. கிட்டத்தட்ட நைட்டு கிட்ட வந்துருச்சு, சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சத்தத்தோட, உடம்பெல்லாம் ரத்தத்தோட என்ன பண்ணுறாரு, வந்து ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சோடனே ராஜாக்கு கையும் இல்லை காலும் இல்லை. ஏன்னா அவரோட கேரக்டர் என்ன, மக்கள் காப்பாற்றணும் தானே அவரோட நேச்சரு. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு துணியெல்லாம் எடுத்து அவரோட வயிற்றில் ஏதோ ஒரு கத்தி குத்துப்பட்டிருக்கு, ரத்தத்தெல்லாம் அடைக்க ட்ரை பண்ணுறாரு. அதே நேரத்தில் முனிவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து பச்சளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் மருத்துவம் பண்ணுறாங்க. மருத்துவம் பண்ணி அவர் ரத்தத்தை அடைச்சாச்சு, மீன்ஸ் பிளட் ஃப்ளோ கம்மி பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரத்தம் அதிகம் போனதுனால கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு போயிட்டார். சரி அவர் தூங்க வச்சுட்டாங்க ஒரு ரூமில். இப்போ இங்கே என்ன பண்ணியாச்சு, ராஜா வந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது அந்த முனிவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இருங்க, நைட் ஆயிடுச்சு, இந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு, மிருகங்கள்லாம் ரொம்ப இருக்கும், நீங்கள் இன்றைக்கி இருங்க, நாளைக்கு காலையில் இருந்துச்சு போங்க. நான் சரின்ட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு, சரி நாளைக்கு காலையில் நம்ம அந்த கொஸ்டினை கேட்டுட்டு போயிடலாம், அதோட விடையை கேட்டுட்டு போயிடலான்ட்டு படுத்துட்டார். திடீர்னு விடிய காலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ராஜா படுத்துருக்காருல, அவர் காலுக்கு கீழே வந்து ஒருத்தர் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்கார். இவர் டக்குன்னு முழிச்சு எழுந்து பார்த்தா யாருன்னா அந்த கத்தி குத்துப்பட்டவன் சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னப்பா என்னாச்சுன்னு, ராஜா ரொம்ப நன்றி ராஜா, என் உயிரை காப்பாற்றுனதுக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான் ராஜான்னு அங்கே யாருக்குமே தெரியாது. இவனுக்கு எப்படி நான் ராஜான்னு தெரிஞ்சு, இத்தனைக்கு நான் மாறு வேஷத்தில் வந்தேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எப்படி உனக்கு நான் ராஜான்னு தெரிஞ்சுன்னு, இல்லை ராஜா, நான் வந்து பக்கத்து நாட்டுக்காரன், உங்களை வந்து என்னை கொல்ல சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க. நீங்கள் காட்டுக்கு வரும்போது உங்களை கொல்லலான்னு ட்ரை பண்ணேன், காட்டை விட்டு போகும்போது கொல்லலான்னு ட்ரை பண்ணேன், நீங்கள் என்னென்னா இன்றைக்கி தங்கிட்டீங்க, சரி சாயந்தரம் ஆச்சு அப்படின்னு கொல்லலான்னு வரப்போது உங்களோட காவலர்கள் வந்து சாயந்தரம் இங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை கண்டுபிடிச்சி என்னை குத்திட்டாங்க கத்தி வச்சு. நீங்கள் உங்களோட காவலர்கள் என்னை குத்தி, நான் இத்தனைக்கும் உங்களை கொல்ல வரேன்னு தெரிஞ்சு என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவார். நன்றி இவரை புகழ்வார். உடனே இவருக்கு ராஜாக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஆகிட்டு அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு வெளியே வருவார். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முனிவர் இருப்பார். முனிவர்கிட்ட கேட்பார், முனிவர் இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு ராஜா, நான் இந்த ரீசன் தான் வந்தேன், இந்த 3 விஷயத்தை கேட்கணும் தான் வந்தேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ 3 விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்? அப்போ இந்த கேள்வி கேட்டோன்னே, நீ தெரிஞ்சுக்கிட்ட என்னன்னு சொல்லுங்க ராஜான்னு சொல்லுவேன். முதல் கேள்வி வந்து எது எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் உனக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு யாரெல்லாம் முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உனக்கு முக்கியமானவன். நேற்று நீங்கள் வந்ததுனால, எனக்கு உதவுனதுனால நீ வெளியே போகல, சாயந்தரம்
போகாதனால அந்த கத்தி குத்துற வர வந்து உன்னை குத்தலை. ஸோ இது ரெண்டு கேள்வி கிடைச்சி. நேற்று தான் உனக்கு நல்ல நாள், நீங்கள் என்னை பார்க்க வந்த, நீ பார்த்ததுலே சிறந்த மனிதர் நான் தான். ஸோ என்னால் தான் உன் உயிர் கிடச்சிச்சு. 3வது நான் செஞ்ச சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும்போது, சிறந்த செயல்னா நீ அவனை காப்பாற்றின பற்றியா, அதுதான் சிறந்த செயல். ஏன்னா நீ அவனை காப்பாற்றாமல் விட்டுட்டுனா அவன் இறந்துருப்பான், உன்னோட எதிரி யாருன்னே தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்துக்கு ஆன்சர் சொல்லுவார். ஸோ இதையும் நம்ம பக்தியும் இது கரெக்ட் பண்ணும்போது, கோரிலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எது சிறந்த நேரம்னா டெய்லி என்னன்னைக்கெல்லாம் பக்தி பண்ணுறோமோ அப்போ அதோட மீனிங்னா டெய்லி நம்ம பக்தி பண்ணணும். எய்தர் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம், அசோசியேட்டாக இருக்கலாம். அப்போ டெய்லி நம்ம அந்த பக்திங்கிறத ஒரு சினாரியோ நம்ம வச்சுக்கிட்டா அந்த நாள் எல்லாம் நமக்கு சிறந்த நாள். ஸோ யாரெல்லாம் முக்கியமானவர்கள் அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்குற முக்கியமாக யாரெல்லாம் நம்ம அசோசியேட்ஸ் இப்போ இருக்காங்களே இங்கே கிளாஸில், இவங்க எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க. நம்ம குரு முக்கியமானவங்க, நம்ம டிவோட்டிஸ் எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க. எது சிறந்த செயல் அப்படின்னா, இந்த பக்தியை கேட்குறீங்களே, இதை கேட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு டிவோட்டியாக ட்ரை பண்ணுறோம், இதை பற்றி மற்றவங்க சொல்லித்தரல, இதுதான் சிறந்த நம்மளோட ஜாப், சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஸோ ஹரே கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தியை கட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி உறுதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, நல்ல சொன்ன பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. நீங்க சொல்றது நல்லா புரியுது பிரபு, தெளிவா இருக்கு, எளிமையா இருக்கு. உங்க கிளாஸ நாங்க விரும்பி கேட்கிறோம் பிரபு. அப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறத உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சூப்பர். நைஸ். தேங்க் யூ பிரபு. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற ஏதாச்சும் கேள்வி இல்லைன்னா மாதாஜி நம்ம மாஞ்ச கல்ப சொல்லிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு கேக்குதா? சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீ கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி நீங்க சொன்னீங்களா, அந்த ரஷ்யன் கதையும் நம்ம அந்த சங்கத்தையும் சொன்னீங்களா, அது உண்மையிலேயே கிரேட் 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 கிரேட். ஆமா பிரபு, ஏன்னா பக்தியில நிறைய ஸ்டோரி கேட்ட ஸ்டோரி அதுல. ஆமா, இல்ல இந்த ஸ்டோரி உண்மையிலேயே செமையா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க அது எடுக்குமான்னு தெரியல, நீங்க கோடி மில்லியன் டைம் எடுத்துக்கும் பிரபுஜி. அப்படி சொல்றேன் எனக்கு தெரியல. அதுக்கு மேல என்ன இருக்கோ அவ்வளவுக்கு பொருத்தமான கதை பிரபுஜி. அதே மாதிரி இந்த உப்பு தண்ணி சொன்னீங்கல்ல, உப்பு தண்ணி குடிச்சா தாகம் அடங்காதுன்னு. அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம சொல்லி சொல்லி தாகம் எடுக்காத அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை சொல்ல சொல்ல தாகம் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே 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 கிருஷ்ணா தரு. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அப்போ இன்னைக்கு யாருக்கும் ஏதாவது டவுட் சந்தேகம் இல்ல அப்படின்னா நம்ம ரீகேப்புக்கு போலாம். யாருக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் யாருக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே. ஆமா இருக்கு, இன்னைக்கு ப்ரோக்ராம் இது இருக்குமா? ஆமா பிரபு, வாஞ்சா கல்பியா சொன்னதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் பிரபு. சரி. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்து ஐஸ்வர்யா மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு கிளாஸ் அருமையா இருந்துச்சு பிரபுஜி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க வந்து இன்னைக்கு வந்து முக்தி வந்து எப்படி அடைகிறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க பிரபுஜி. ஆனா முக்தி அடைகிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த முக்தி அடைகிறதுக்கு வந்து நம்ம தடையா இருக்கிறது வந்து ஆசைதான் அப்படின்னு, ஆசைதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆசை வந்து எதனால வருதுன்னா நம்ம துன்பப்படுறதுனாலதான் ஆசை வருது. ஆசைக்கு முதல் காரணம் வந்து துன்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த துன்பம் எதனால வருதுன்னா பணம் மூலியமா வருது, சொந்தக்காரவங்க மூலியமா வருது, நண்பர்கள் மூலியமா வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா வந்து கிருஷ்ண பக்தியில இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து முக்திக்கு ரொம்ப ஈஸியானது வந்து பக்தி தான் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நெருப்புக்கு வந்து 2 தன்மை இருக்கு. நெருப்பு வந்து என்ன பண்ணும்னா சுடும், இன்னொன்னு வெளிச்சம் தரும். அதே மாதிரி ஆசையும் வந்து ஆசைக்கும் 2 தன்மை இருக்குது. அதையும் வந்து பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா காமம் 2 இருக்குது. அது வந்து காமமும் குரோதமும் சொல்லியிருந்தீங்க. காமம் வந்து அதையும் வந்து ஆசையில இருந்து பிரிக்க முடியாது, இந்த காமத்தையும் குரோதத்தையும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து காமத்துக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்க எப்படி வந்து காமத்தால வீழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. குரோதத்துக்கு வந்து துருவாச முனியை சொல்லியிருந்தீங்க. அவங்க எப்படி வந்து குரோதத்தால, அதாவது அவங்க ஒரு டிராப் தண்ணி வந்து அவங்க குடிச்சிட்டோன்னா
அவங்களுக்கு எப்படி கோபம் வந்துச்சு அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவங்க எப்படி வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப தடையா இருக்கிறது வந்து காமமும் குரோதமும் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ப வந்து நம்ம எந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா பக்தி யோகம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முக்தி அடைகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழியா இருக்குன்னு பகவான் வந்து உறுதி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்ப வந்து இந்த முக்தி அடையலாம்னா இந்த கலி உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது என்னன்னா மகாமந்திரம் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மகாமந்திர உச்சரிக்க மட்டும்தான் இந்த முக்தி அடையலாம் அப்படிங்கிறத வியாச தேவர் வந்து சொல்றாங்க. 1960 வந்து பிரபுபாதர் வந்து அங்க போகையில அமெரிக்கா போகையில அங்க நிறைய பேர் வந்து மது இதனால ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து 1905 லேண்ட் ஆகையில பிரபுபாதர் அந்த 1 இயர்ல வந்து அந்த இதையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க பிரபுஜி. அந்த 1966 ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஆரம்பிக்கல அங்க உள்ளவங்க அந்த பிரபுபாதரோட ஒவ்வொன்றையும் கேட்டு அவங்க ஒரு பக்தர்களாவே மாறிட்டாங்க. அங்க உள்ளவங்களால கூட மாத்த முடியல, ஆனா பிரபுபாதரை மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஹரிதாஸ் தாகூரையும் சொல்லியிருந்தீங்க. அவங்க ஒரு நாளைக்கு 102 தடவை ரவுண்ட் சாண்டிங் பண்ணுவாங்களாம். அப்ப பண்ணையில அவங்க அவர் மேல பொறாம கொண்டு அந்த மன்னர் ராமச்சந்திர கான் வந்து பொறாம இது பண்ணி ஒரு பெண்ணை அனுப்பி அவரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல கூட அவர் பக்தி மூலியமா அந்த பொண்ணையே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிங்க. இதுல இருந்து என்னன்னா நம்ம இந்த கலியுலகத்துல வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, பக்தி ஒன்னே போதும் பகவான் கிட்ட போறதுக்கு அப்படின்னு. அப்ப அந்த பக்தியை எதுல இருந்து நம்ம கேட்டா நம்ம இது பண்ணா தூய பக்தர்கள், அதான் பக்தர்கள் இல்லாதவங்க கிட்ட போய் அது கேட்டோம்னா, அதான் நான் ஒண்ணு சொல்றேன், பக்தர்கள் இல்லாதவங்கிட்ட கேட்டோம்னா, அதாவது ஒரு பால் நல்லா தூய்மையானது, ஆனா அந்த பாலில ஒரு பாம்போட விஷம் படையல அந்த பால் எப்படி வந்து இதாயிருமோ அந்த மாதிரி நம்ம தூய பக்தர்களோட இதுல இருந்து நம்ம கேட்கலன்னா அந்த விஷத்தன்மை உள்ள பாலுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பாகவதத்துல படிச்சிருந்தேன் பிரபுஜி. அதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதே மாதிரிதான் மீன் மாதிரி இருக்கணும், ஆமை மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வந்து முட்டையை வந்து போட்டுட்டு அது தூரத்துல இருந்தாலும் அதோட சிந்தனை ஃபுல்லா எப்படின்னா அந்த முட்டை மேலதான் இருந்து பொறிக்க வச்சிடும். அதே மாதிரி நம்மளோட சிந்தனை எல்லாம் பக்தியில இருக்கணும், பகவான் கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பிரேம வரும். நம்ம காமத்தையும் குரோதத்தையும் ஆனா சுத்தமா மாத்த முடியாது, ஆனா கொஞ்சமாச்சும் மாறும் இந்த கிருஷ்ண பக்தியில இருந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க பிரபுஜி. அதுக்கப்புறம் ராஜாவோட அவர் எப்படி போனாரு, முனிவர்கள் கிட்ட போனாரு, அவர் நம்மளுக்கு அதுல இருந்து என்ன சொன்னீங்கன்னா நம்மளோட நல்ல நேரம் என்னன்னா பக்தியில இருக்கிறது. நம்மளுக்கு முக்கியமானவங்க யாருன்னா பக்தர்களோட சங்கம் நம்மளோட செயல் என்னன்னா நம்ம பக்தியில ஈடுபடுறது. அவங்க மொத்தம் வந்து முக்திக்கு ஒரே வழி என்னன்னா கலி உலகத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சாரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா பண்ணமா, நீ குழந்தை வந்து இது பண்ணா கூட அந்த கடமையோட பண்ணமா, ரொம்ப சூப்பர். எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ரொம்ப சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி ஃபார் த பியூட்டிஃபுல் recap. Very good. சொல்லிடலாம் பிரபுஜி. கார்த்திக் கிளாஸ் விட போறோம். தருணிதா. ஓகே ஷூர் பிரபு. தருணிதா ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. இல்ல நான் தான் ஸ்ட்ரக் ஆயிட்டேனா? நான் தான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. பிரபு மாதாஜி, நான் லீவ் ஆயிக்கிறேன் மாதாஜி. கிளாஸ்